கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக காலையிலேயே உங்கள் வீடுகளிலே உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு காலையிலே எழும்பு உட்கார்ந்து இன்னைக்கு நிறைய பேரோட யுத்தம் பண்ண வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன். நிறைய போராட்டங்களில் சிக்கி இருக்கிறேன். இவங்ககிட்டேருந்து இந்த போராட்டத்திலேருந்து எப்படி நான் மீண்டு வருவேன், எப்படி இந்த யுத்தத்தை பண்ண போகிறேன், எப்படி இதில் நான் ஜெயிக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லி நிறைய கேள்விக்குறிகளோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்தியோடு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வீடு தேடி வந்து சந்திக்கிறார். எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஏதோ ஒரு விரோதி இடத்துல போராடிட்டு இருக்கிறீங்க. அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடமா இருக்கலாம், படிக்க போற இடமா இருக்கலாம், இல்ல அக்கம் பக்கத்து ஜனங்களா இருக்கலாம். ஏதோ ஒருத்தர் உங்க கூட யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அந்த யுத்தத்தை அவங்களுக்கு விரோதமா எப்படி செய்கிறது, இவங்களுக்கு ஈக்குவலாக நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு மனசு ஒத்து போகலை, அவங்களுக்கு ஈக்குவலாக தராதரம் தெரியாமல் நான் இறங்கி நின்று யுத்தம் செய்கிறதுக்கு எனக்கே சங்கடமாக இருக்குது என்றெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த யுத்தத்தை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் உனக்கு எதிராக நிற்கிறாங்களோ அந்த காரியத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவர் நான் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நீங்க யுத்தம் பண்ணனா அவருடைய பகையை சம்பாதிக்க வேண்டியது வரும். நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறீங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது வரும். சில நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசுனா இல்லைன்னா ஏதாவது செய்தா நீங்க மௌனம் காக்கிறது ஆண்டவருடைய பார்வையிலே ஞானமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வசனத்தின் படியானதாகவும் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ யுத்தம் பண்ணாத, அவங்களுக்கு நீ போராடி என்ன நடக்க போகுது, பிரச்சனை பெருசாகுமே தவிர பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆர்கியூமெண்ட்ல போய் இன்னும் பிரச்சனை ஆகி இன்னும் பெருசாகி அதெல்லாம் வேண்டாம். இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீ சும்மா தரித்து நின்று கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வெற்றியை ரட்சிப்பை பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாராவது உன்னை தரக்குறைவா பேசிட்டாங்களா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டாங்களா, நீங்கள் போய் போராடாதீங்க. அது உங்களுடைய வேலையே இல்லை. ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா. அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஈசாக்கு துறவு தோணுன இடத்துல வாக்குவாதம் பண்ணிட்டு இது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. தேவையில்லாமல் சண்டை போட்டாங்க. விட்டு கொடுத்தான். விட்டு கொடுக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. எனவே உங்கள் விரோதிகளிடத்துல கூட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்னைக்கு யார் யாரெல்லாமோ என் பிள்ளைகளுக்கு விரோதமாக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்திலே இவர்கள் போராடாமல் இவருடைய அந்த வழக்குகளையும் பிரச்சனைகளையும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் இறக்கி வச்சு ஜெபிக்கிறோம். நீர் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுங்கப்பா. நீர் இந்த காரியத்தில் இவர்களுக்கு ஜெயத்தை தார். இன்றைக்கு நீர் சொன்னது போல நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பை பாருங்கள், விடுதலையை பாருங்கள், வெற்றியை பாருங்கள் என்று சொன்னீரே. விடுதலையை, வெற்றியை, ரட்சிப்பை, ஜெயத்தை என் பிள்ளைகள் பார்க்கட்டும். இந்த நாள் தோல்வியின் நாள் அல்ல, வெற்றியின் நாளாய் அமையட்டும். இந்த நாள் அவமானத்தின் நாளாய் அல்ல, என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தின் நாளாக, கனம் பொருந்தின நாளாக என் பிள்ளைகளுக்கு அமைவதாகன்னு நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னீர். உனக்காக நான் வழக்காடுவேன், யுத்தம் செய்வேன், யாவற்றையும் நன்மையாய் செய்து தருவேன் என்று சொன்னீரே. குடும்பங்களிலே காணப்படுகிற யுத்தங்கள் முடிவுக்கு வரட்டும். வேலைஸ்தலத்தில் காணப்படுகிற யுத்தங்கள், வழக்குகளுக்கு முடிவு வருவதாக. ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கிற வழக்குகளுக்கு முடிவு வருவதாக. ஏன் படிக்கிற இடத்துல இருக்கிற வழக்குகளுக்கு முடிவு வரட்டும். கர்த்தரே என் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி என் பிள்ளைகளை சேஃப் கார்ட் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள் இனி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகட்டும்.
இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.